எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சூப்பர் சிங்கர் 11ல் நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றாரு. ரன்னரப்பா சரண்ராஜ் அவர்கள் வந்திருக்காரு. இப்படி இருக்கிறப்ப இப்போ சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜ் அவர்களுக்கு செய்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சூப்பர் சிங்கர் 11 ரசிகர்கள் எல்லாருமே சரண்ராஜ் அவர்களை பற்றியோ இல்லை நிக்கில் அவர்களை பற்றியோ இவர்களை பற்றியெல்லாம் பேசுகிறத நிறுத்திட்டு இப்போ மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜ் அவர்களுக்கு செய்த ஒரு மகத்தான விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாருமே பேசுகிற அளவுக்கு மிஸ்கின் அவர்கள் என்னதான் பண்ணாரு அப்படிங்கிறதை பற்றி அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, சூப்பர் சிங்கர் 11ல் நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்றார். ரன்னரப்பா சரண்ராஜ் மற்றும் தீக்ஷனா வந்தாங்க. செகண்ட் ரன்னரப்பா மீனாட்சி அவர்கள் வந்திருக்கிறாங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா, நிக்கில் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் சரண்ராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரண்ராஜ் அவர்கள் இளையராஜாவுடைய அந்த மண் வாசனையோடைய கலந்த பாட்டை சரண்ராஜ் அவர்கள் பாடுவார். அதனால் எல்லா கிராமப்புறங்களையும் சரண்ராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் அவர்களே சொல்லியிருப்பார், மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸை விடவும் எனக்கு சரண்ராஜ் அவர்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவருடைய பாட்டு என்னுடைய குருவான இளையராஜாவை எனக்கு மிக பெரும் அளவுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு. அதனால தான் நேயர்களே, பல வாரங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜை சில வரிகளை மீண்டும் மீண்டும் பாட சொல்லி கேட்டு ரசிப்பார். அப்படி இருக்கிறப்ப சரண்ராஜ் அவர்கள் ரன்னரப்பாக வந்தது மிஸ்கின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, மிஸ்கின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரண்ராஜ் நீ என் மக மாதிரி, நீ எப்போ சென்னைக்கு வந்தாலும் இதுக்கு மேலே என்னுடைய ஆஃபீஸில் தான் நீ தங்குற. ஒரு தடவை கூட பொருளாதார கஷ்டம் அப்படிங்கிறத நீ ஒரு தடவை கூட உன் வாழ்க்கையில் சொல்லவே கூடாது.